இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சர்வாதிகாரி போலியான பொதுக்குழுவை நடத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சட்ட விதியை காலையிலே போட்டு விதித்து தொண்டர்களுக்கு தந்த உரிமையை காலையிலே போட்டு விதித்து சாதாரண தொண்டர் கூட கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் என்ற சூழலை மாற்றி பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களை 10 மாவட்ட கழக செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும். பதவிக்கு போட்டியிடுவது 5 வருடம் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு நிறைவேற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்ட விதியை தொண்டர்களுக்கு தந்த உரிமையை எந்த நேரத்திலும் யாராலும் ரத்து செய்ய முடியாது என்ற அந்த கோட்பாடினை திரு பழனிசாமி அவர்கள் காலையை போட்டு விதித்து இப்படி ஒரு சட்ட விதியை கொண்டு வந்தது என்று சொன்னால் அதை தடுத்திருக்கின்ற சக்தியாக இருக்கின்ற ஒரே உரிமை தொண்டர்களுக்கான இருக்கிறது. அதற்காக தான் இந்த போர் தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டிருக்கிறது. யார் போட்டியிட முடியும்? ஜமீன்தார்கள், நிராசார்கள், மிட்டாளர்கள், கோடீஸ்வரர்கள் கோடிக்கணக்கான பணங்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். எப்படி குறுக்கு வழியில் கூவாத்தூரில் பணமாகவும் தங்கமாக கொடுத்து முதலமைச்சர் என்ற பதவியை தக்க வைத்துக் கொண்டாட பழனிசாமி அதே பாணியில் பொதுச் செயலாளர் போட்டியிடுவர்கள். இப்படி மாவட்ட கழக செயலாளர் 20 மாவட்ட கழக செயலாளர் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவங்களும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிக்கலாம். அந்த கப்ப கணக்கு போட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய அடிப்படையிலேயே தொண்டரின் உரிமையை பறிக்கின்ற ஒரே பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் நீடிக்க விடலாமா? சொல்லுங்க, சட்டப்பட்டு சொல்லுங்க. யாருடைய உரிமை? பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உங்களுடைய உரிமை, தொண்டர்கள் உரிமை. புரட்சி தலைவர் உங்களுக்காக தந்த உரிமையை பறித்திருக்கின்ற பழனிசாமியை அரசியலிலே ஓட விரட்ட வேண்டும் என்றார் இந்த கூட்டத்தொடராக கருதப்பட்டது. எப்படி பழனிசாமி இந்த பதவிக்கெல்லாம் வந்தார்? அவர் முதலமைச்சராக இருந்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் எப்படி வந்தார். புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் உங்களில் ஒருவனாக இருந்த என்னைத்தான் முதலமைச்சராக 2 முறை நினைத்தார்கள். அம்மா அவர்கள் சாதகமான நீதிமன்றத்தினோ தீர்ப்பு வந்தவுடன் நானே அம்மாவுடைய காலில் வந்து ஆசிரியர் வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு அம்மாட்ட பொறுப்பு கொடுக்க வேண்டாம். 3ஆம் முறையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமானதுக்கு பின்னால் சின்னம்மா அவர்கள் தான் இன்னைக்கு முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். அவர்களும் கேட்டுக்கொண்டபடி ராஜாமாதத்தை கொடுத்துவிட்டு நான் வந்துவிட்டேன். பழனிசாமி அவர்களை நான் ராஜினாமா செய்த பிறகு உங்களை முதலமைச்சர் ஆக்கியது யார் சொல்லுங்க. நல்ல சத்தம் போட்டு சின்னம்மா அவர்கள் தான் நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாலும் 2 மாதம் கழித்து இந்த பழனிசாமி என்ன சின்னம்மை பற்றி சொன்னார் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி பதவி பெறுவதற்கு எப்படி போய் பதவி பெற்றார் என்பது நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை கீழே உறவை பாயிடுச்சு. எப்படி உருந்து போய் அந்த முதலமைச்சர் பதவியை மாற்ற சின்னமாவோட காலில் வந்து வாங்கணும். எல்லாத்துக்கும் தெரியும். அதை நான் நீயே அதற்கு காலப்போக்கில் உங்களுடைய திருவாய் மொழியை சொல்லியிருக்கிறார். இவர் வந்து பல தியாகம் செஞ்சவராங்க. யாராவது திரு எடப்பாடி பழனிசாமி தெரியுமா? நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. பல தியாகம் இந்த இயக்கத்தை செஞ்சிருக்காங்க. எந்தெந்த தியாகம் செஞ்சு பழனிசாமி அப்படி வந்து தியாகங்களை செஞ்சு படிப்படியாக ஊர்ந்து போய் நான் முதலமைச்சர் பதவியை அடைந்து அவரே அவருக்கு மறுத்து சொல்லிட்டார்.
இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்பிக்கை துரோகி இருக்கக்கூடாது என்றுதான் இன்றைக்கு தொண்டர்கள் உரிமை இருக்கின்ற போராட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.